திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விநாயகபுரம் பகுதியில் வைத்து GS சுதாசன் தனுஷன் என்னும் 26 வயது இளைஞர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 5 மணியளவில் நடந்திருந்த போதும் இது தொடர்பில் பொதுவெளியில் எந்த செய்திகளும் வெளிவந்திருக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்களும் நண்பர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரன் பிரதீபன் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதன் பின்னர் இந்த சம்பவம் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, குறித்த இளைஞன் போதைப்பொருள் பாவனை உடையவர் எனவும் சூதாட்டத்தில் ஈடுபடுகிறவர் எனவும் தமக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதன் பின்னர் அவரை கைது செய்ய முற்பட்ட போது கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அந்த இடத்தில் தங்களுடைய துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததாகவும் போலீசார் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் காயமடைந்த இளைஞர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பில் எதுவித கருத்துக்களும் வெளிப்படுத்தப்படாமல் ரகசியமாக காணப்பட்ட நிலையில் இப்போது வெளிப்பட்டுள்ளது. 26 வயது நிரம்பிய திருமணமான முச்சக்கர வண்டி ஓட்டுநரான குறித்த இளைஞன் போலீசார் கூறுவது போன்று எவ்விதமான பாவனையும் கெட்ட பழக்கங்களும் அற்றவர் என அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே பல கேள்விகள் வலுக்கின்றன. குறித்த இளைஞரை எந்த அடிப்படையில் எந்த சட்டத்திற்கு உட்பட்டு கைது செய்தார்கள், ஏன் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது, அதுவும் உடலில் 2 இடங்களில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது போன்ற பல்வேறு கேள்விகளும் எழும் நிலையில் இந்த விடயம் இப்போது வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரன் பிரதீபன் கருத்து தெரிவிக்கையில், நீதிமன்ற அனுமதியோ அல்லது கட்டளையோ இல்லாமல் ஒரு நபரை எந்த அடிப்படையில் கைது செய்ய சென்றார்கள், அவ்வாறு செல்கிற போது இயங்கும் நிலையில் துப்பாக்கியை ஏன் வைத்திருந்தார்கள், எவ்வாறு 2 துப்பாக்கி குண்டுகள் அவரின் உடலை பாய்த்தது, ஏன் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படவில்லை என்ற பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இதன் பின்னணியில் இருப்பதாக கருதி இன்று மனித உரிமைகள் ஆணையகத்தில் முறைப்பாடு ஒன்றை கையளிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான நீதியான விசாரணைகள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.